ரஷ்யா, உக்ரைன். இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைய, உக்ரைன் பிரச்சனைய முடிக்கிறதுல ஆர்வமா இருக்காங்களான்னு கேட்டா இல்ல. அவங்களுக்கு துணையா இருக்கக்கூடிய மேற்கு நாடுகள் முடிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா ஏன் அமெரிக்கா இந்த பிரச்சனைய இப்பவே முடிச்சாகணுன்றதுல இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க? என்ன காரணங்கள்? அப்படிங்கிறதுல பல கேள்விகள் இருக்கு இல்லையா? இதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ். இதுல மெயினான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்ப ரீசென்ட்டா நடக்கக்கூடிய தாக்குதல்கள். குறிப்பா ஒடசா பகுதிகள்ல. இந்த ஒடசா பகுதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா, மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அதிர்வளைவுகள் அப்படின்னா, இந்த ஜகோட்டாவோட பிரிட்ஜில அடிச்சதுதான். ரஷ்யாவோட ராணுவம் இந்த ஒடசால எந்த அளவுக்கு பந்தாடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது பாக்குறோம். அதுவும் குறிப்பா இந்த ஆயில் டேங்கரை கை வச்சதுல வெறி கொண்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா. இதுல ஜகோட்டா பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து பண்ணா ஒடசா பகுதியில இருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் எல்லாம் இருந்துச்சுன்னா தான் ரொமேனியா வழியாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்கள், அதிகப்படியான ஆயுதங்கள்லாம் கொண்டு போக முடியும். அப்படி கொண்டு போனாதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக் பண்ணி இந்த தொன்பே ரிவர் இருக்கு இல்லையா, ஸோ அங்க வந்து டாக் பண்ணி கப்பல்கள் வருதுன்னா ஆயுதங்கள் எடுத்தாங்கன்னா இந்த பிரிட்ஜ் வழியெல்லாம் கொண்டு போகணும். ஏன்னா சிட்டிக்குள்ள எல்லாம் போறாங்கன்னா ரொம்ப ரிஸ்கா இருக்கும். ஹைவேஸ்ல போறதானே ஈஸியா இருக்கும் என்னைக்குமே. ஸோ அது போல வச்சுக்கோங்க. இந்த ஜக்கோட்டா பிரிட்ஜ்ல வந்து தாக்குதல் பண்றாங்க. ஒரு பிரிட்ஜ்ல தாக்குதல் பண்றதுல என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஆக்சுவலா ரஷ்யா கம்பைன்டான ஸ்ட்ரைக் இதுல பண்ணியிருக்கிறாங்க. ட்ரோன்கள், டார்கெட் ட்ரோன்கள் ரீச் ஆகும். அது எல்லாத்துக்கும் தெரியும். அது ஈஸியா ஏவி விட்டுருவாங்க. இஸ்காந்தர் மிசைல் ரேஞ்சுக்குள்ள வருது, ஓகே, அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஃபேபு குண்டுகளை ரஷ்யா பயன்படுத்திக்கிறாங்க. SU-34 லொத்துன்னு வந்து இந்த ஒடசா பகுதிகளில் ஃபேபு குண்டுகளை போட்டு போயிருக்கு. குறைஞ்சது 200 கிலோமீட்டர் தொலைவிலையாவது இருந்துதான் ரஷ்யா இது போல குண்டுகளை வீசிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா களத்துல ஃப்ரண்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா 100, 200 கிராஸ் ஆகுது. அது மேட்ரு கிடையாது. 100, 200 குண்டுகள் ஒரு நாளைக்கு கிராஸ் ஆகுது. ஒரு மாசத்துக்கு 5000, 6000 குண்டுகள் கிராஸ் ஆகுதுங்கிறது மேட்ரு கிடையாது. கடல் வழியா வந்து இந்த ஒடசா பகுதியில ஃப்ரண்ட் லைன் அல்லாத ஒரு பகுதியில கொண்டு வந்து போடுறாங்கன்னா ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அர்த்தம். ஏன்னா ஒடசா அடுத்தது கண்ணு வச்சுட்டோம்ப்பா அப்படிங்கிறத ரஷ்ய தரப்புன்னு சொல்றாங்களா? ஏன்னா ரஷ்யா ஒரு ஆம்பிபியஸ் லேண்டிங் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு விமானப்படையோட சப்போர்ட் அப்படிங்கிறது அதிகப்படியா தேவை. ஸோ இதுக்கு ஃபேப் குண்டுகள் ரெடி ஆயிடுச்சு. அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டு பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே தகர்க்கறதுக்கு ஃபேப் குண்டுகள் பறந்து வருதுன்னா எப்படி? ஜகோட்டா பகுதியில் இருக்கக்கூடிய உக்ரைனோட ஒரு நபர் இந்த வீடியோ பதிவு எடுத்திருப்பாங்க. ஸ்வைன்னு பறந்து வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒன்று லொத்துன்னு விழுந்து வெடிச்சிச்சு. அந்த பிரிட்ஜ டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இது போல விஷயங்கள், இந்த டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா அபரிவிதமா வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுவும் ரேஞ்ச் எல்லாம் எக்ஸ்ட்ரீமா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த காரணங்கள் தான் இது இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாம 50 கேஜி அப்படிங்கிறதெல்லாம் இப்ப இல்ல. 100 கேஜி தாஜ்மஹால் இங்க வருது அப்படிங்கிறது போல 100 கேஜி தாஜ்மஹால் உனக்கு தான் அப்படிங்கிறது போல சாகித் ரன்கள் தூக்கிட்டு வருது. அதாவது பேலோடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பேலோடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ரேஞ்சு கம்மி ஆகணும்ல அப்படின்ற கேள்வினா அதுவும் இல்லை. அதுவும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த சாகித் ட்ரோன்கள் அதிகமான அழிவுகளை ஏற்படுத்தி இப்ப அதுக்கான இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து கொடுத்துக்கிறாங்க. ஐயோ இந்த சாகித் ட்ரோன் 2 வாரம் தூக்கிட்டு வருது. 100 கிலோ வெடிகுண்டு இருக்கும். இதுக்குள்ள விழுந்ததுன்னா மிகப்பெரும் சேதம் ஏற்படும் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருந்து இது போல ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 100 கேஜி தாஜ்மஹாலுடன் சாகித் ட்ரோன்கள் விரைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாற்று ஒரு காமெடிக்கா சொன்ன மற்றபடி ஒண்ணு இல்ல. 100 கிலோ வெடிமருந்துகள். இது எல்லாமே எக்ஸ்ட்ரீமா வளர்ந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னு ஒடசாங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது பலருக்கு தெரியும். அது ஒரு போர்ட் சிட்டி. உக்ரைன் லேண்ட்லாக்கா இருக்கிறது இல்லங்கிறதுலாம் இங்க எவனுக்கும் மேட்ரு கிடையாது. ஒடசா பகுதி போயிடுச்சுன்னா ரஷ்யாவுக்கு கருங்கடலோட ஆளுமை தன்மைங்கிறது அபரிவிதமா மாறிடும். நாட்டோ நாடுகளோட பார்டர் பகுதியில துமுக்குன்னு வந்து நின்னுக்குவாங்க. ஸோ ரொமேனியா இது போல நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆள விடுற சாமி அப்படிங்கிறது போல நாட்டோல இருந்து வெளியே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் நாட்டோக்கே ஒரு டைரக்டான த்ரெட். அதாவது ஒரு ஆர்க்ல வந்து பாத்தீங்கன்னா நாடு நிக்குது அப்படிங்கும் போது எந்த அளவுக்கான படைகளை ரஷ்யானால குமிக்க முடியும்? ஒடசால இருந்து நவ்ரோசிரிஸ்கி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னா எப்படி எந்த அளவுக்கான ரீச் ரஷ்யா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பகுதிகள் இது சரி, பகுதிகளை விடலான்னு பார்த்தா ரஷ்யா அடிக்கக்கூடிய கம்பைன்டு ஸ்ட்ரைக்னால எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்து எல்லாமே டேமேஜ் ஆகுது. போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்து எல்லாமே டேமேஜ் ஆகுது இந்த ஒடசா பகுதியில. அதுவும் குறிப்பா எலக்ட்ரிசிட்டி சப்ளைஸ், வாட்டர் சப்ளைஸ் எல்லாம் எப்போ ரீஸ்டோர் ஆகுன்றது தெரியல. ஏன்னா ரஷ்யா தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அட்டாக் பண்ணும்போது ஏதோ இருந்ததை வச்சு ரெடி பண்ணோம், ஓரளவுக்கு பண்ணோம், திரும்பி அடிச்சுட்டாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது திரும்பி இன்னொரு தடவை ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஹெவியா அட்டாக் பண்றதுனால
எப்போ எங்களால மக்களே ரெடி பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா இதுக்கெல்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகுறதுனாலதான் அங்க இருக்கக்கூடிய மேயரை கலைச்சிட்டு ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒடசாவை கொண்டு வந்தாரு. மேபி ரஷ்யா கைய வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபேப் குண்டுகள் அங்க டெலிவரி ஆகுது. இந்த யார் சொன்னாரு இப்போதைக்கு ரிப்பேர், இந்த வாட்டர் சப்ளை கரண்ட் சப்ளை ரெடி பண்ண முடியாது, எப்போ வரும்னு தெரியாதுன்னு சொன்னது யாருன்னா ஒடசாவோட சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனோட ஹெட் லைசாக் அவர்கள். வீடியோ பதிவுகளோட இருக்கும், மீடியாக்கள் முன்னாடி பேசும்போது பேசுறாரு. சரி, ஓகே, இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் மேல இருக்கக்கூடிய மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குதுங்க. ஆமா, இந்த ஊழல் வந்தது இல்லையா வழக்கு, இந்த ஊழல் வழக்கு பெருசா வந்ததுல இருந்து ஜெலன்ஸ்கி அவர்களோட நண்பர், ஜெலன்ஸ்கி அவர்கள் கூட இருக்கிறவங்க, ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க மேல எல்லாம் குற்றச்சாட்டுகள் வந்தது இல்லையா. இதனால உக்ரைன் மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை, ஜெலன்ஸ்கி அவர்கள் மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை ரொம்ப அதிக அளவா கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இது உக்ரைனுக்குள்ளேயும் உக்ரைனுக்கு வெளியவும் இம்பாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கிறது போல கிளிஸ்கோவிச் அவர்கள், யாரு, கீவோட மேயர், உக்ரைனோட கீவ் ஒப்லாஸ்டோட மேயர், கேபிட்டலோட மேயர், இவருக்கும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஆகா 7ஆம் பொருத்தமா இருந்தது, ஆகவே ஆகாம இருந்தது. இப்ப இவரு இதை சான்ஸ்ல பயன்படுத்தி இவர் எப்படி ஜெயில ஒண்ணுலாம் பேசிட்டு இருந்தா, இவர் இந்த சான்ஸை பயன்படுத்தி மேயர் என்ன பண்றாரு, அவர் மேல வந்து பண்ணா சிஸ்டமேட்டிக்கலா கிரைசிஸ் வந்துருச்சுங்க. இப்போ நம்பகத்தன்மை இல்லை, நான் இல்லாதனால ஏகப்பட்ட சிக்கல் உக்ரைனுக்கு ரொம்ப பேடா இருக்கு. இது ஹானஸ்டான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு சீரியஸான ப்ளோ உக்ரைனுக்கு அப்படிங்கிறத அவர் தரப்பு மீடியா தரப்புல பேசிட்டு இருக்காரு. ஜெலன்ஸ்கி அவர்கள் மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை போயிடுச்சு. ஒடசால தொடர்ந்து தாக்குதல், எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெவியா பாதிப்படைஞ்சிட்டு இருக்கு. சீஸ்ஃபயர் கொண்டு வந்தே ஆகணும். இப்ப 10க்கு உக்ரைனுக்குள்ள வரக்கூடிய அந்த கார்கோ கப்பல், ஆயில் டேங்கர் மேல அடிக்கிறாங்க ரஷ்யா, அது தொடர்ந்து உக்ரைன் தான். இது போல தொடர்ந்து எஸ்கலேஷனா இருக்கிறதுனால என்ன பண்றது அப்படிங்கிறது சிக்கல். இங்க இது மட்டும் கிடையாது, ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸோட ஒர்க் பண்றாராம், யூரோப்பியன் யூனியன் பார்ட்னர்ஸோட. இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது கேட்கிறாரு, 2026 நண்பர்களே, 2026 எங்களுக்கு யூரோப்பியன் யூனியன் பார்ட்னர்ஸ் ஆன நீங்க குறைஞ்சது 40 பில்லியன், 45 பில்லியன் டாலர், அமெரிக்க டாலர் அளவுக்கான உதவி தொகை எங்களுக்கு வேணும், அடுத்த வருஷம் செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. பணம், ட்ரெயின் சண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு பணம், இழப்புகளை சரி செய்யறதுக்கு ஒரு பணம், எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்யறதுக்கு பணம், இது போல பணம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா தேவைப்படுது. ஏகப்பட்ட விஷயங்கள், எல்லாத்துக்கும் மேல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா வரவரக்கா அந்த பகுதியை பிடிச்சிட்டோம், எப்படி நாங்க வந்து அது மேல தாக்குதல் பண்ணோம், என்ன மாதிரி நடந்துச்சு, ஸோ அதுக்கப்புறம் அதை எப்படி நாங்க முன்னேறிக்கிட்டு இருக்கோம், எப்படி வந்து அந்த பகுதியை பிடிச்சோம், உக்ரைன்ல இருக்கக்கூடிய வீரர்களை துரத்தி விட்டு இப்ப நாங்க அங்க கொடியேற்றி போட்டு காமிச்சிட்டோம் பாருங்கன்னு வரவரக்கால ரஷ்யாவோட வீரர்கள் இப்போ ஜாப்ரோசியால இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதியை அவங்க கட்பட்டில் எடுத்து வந்துட்டாங்க. இந்த வரவரவுக்கான முன்னாடியே சொன்னதுதான், இந்த ரிவர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரிவர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்துருவாங்க, வந்துட்டு ஹுலைபோலோட வடக்கு பகுதியா வருவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதே போல நடந்துச்சு. ஸோ ஹுலைபோல வந்து பாத்தீங்கன்னா பல பகுதிகள் கேப்சர் பண்ணப்பட்டுச்சு ரஷ்யாவோட தரப்புல இருந்து வரக்கூடிய செய்திகள். ரிவரையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ரிவர் பேங்க்ஸையும் தாண்டி ஹுலைபோலுக்குள்ள சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க ரஷ்யா. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல வந்துச்சுன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுத்திக்கலாம். அட் த சேம் டைம் ஜாப்ரோசியால அந்த ரிவர் இருக்கு இல்லையா, இப்போ உங்களுக்கு நான் மேப்ல காட்டுறேன், அது வரைக்கும் ரஷ்ய வீரர்கள் வந்துட்டாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் நம்ம பார்க்கலாம். உக்ரைன் தரப்பு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது வேற, ஆனா வீடியோ பதிவுகள் நம்ம பார்த்தாச்சு, ரஷ்ய வீரர்கள் அங்க இருக்காங்க. இதுல அந்த இடத்துலையும் கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க, அந்த ரிவரையும் கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி கிராஸ் பண்றாங்க அப்படின்னா ஜாப்ரோசியா சிட்டிக்குள்ள இன்னொரு 5 மாசத்துக்குள்ள ரஷ்ய வீரர்கள் போயிடுவாங்க. அதிகப்படியான நிலம் அப்படிங்கிறது வந்து பண்ணா ரஷ்யாவுக்கு போயிடும், உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய இடத்தை விட அதிகமா போயிடும். ஏன்னா ஜாப்ரோசியாவோட கோட்டை செவரு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிவர். அந்த ரிவரை வந்து கிராஸ் பண்றாங்கன்னா கோட்டை செவரு உடஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் கோட்டைக்குள்ள போறதுதான் பாக்கி. அந்த பகுதியில் இப்போ வரைக்கும் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே கிடையாது ட்ரென்ச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ஈஸியா அதிகப்படியான இது, நான் இப்போ வந்து ப்ளூ கலர்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணி நான் பேட்டர்ன் மாதிரி செக் கிராஸ் மாதிரி போறேன் இல்லையா, ஸோ அந்த பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள அடுத்த 5-6 மாசத்துக்குள்ள வந்துடும். ஏன்னா உக்ரைனோட வீரர்கள் பின்னாடி சந்திக்கிறாங்க, பல பகுதிகளில் நிக்கிறதுக்கு முடியல, ஏன்னா ஃபுல் ஃப்ரண்ட்லேயே ரஷ்ய தரப்பு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சில்ஸ்கி அவர்களே சொன்னார் அதிகப்படியான தாக்குதல் நடக்குது. ஸோ இது போல ஃபுல் ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிருக்கும் போது உக்ரைனுக்கு வீரர்கள் பற்றாக்குறை.
ஆயுத பற்றாக்குறை. இது போல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அமெரிக்கா வேற எதையும் செய்ய முடியாது. அமெரிக்கா இதுலயே செக் ஆயிடுவாங்க. ஸோ அதனால இடங்கள் போயிரும். அவங்களால வேற மாதிரியான எந்த ஒரு அழுத்தங்களோ இல்ல வேற மாதிரியான முடிவுகள் அழுத்தங்கள் சீனாக்கு, ரஷ்யாக்கு இது போல நாடுகளுக்கு கொடுக்க முடியாது. ஸோ பல நாடுகளுக்கும் பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த்னு சொல்லக்கூடிய ட்ரம்ப் அவர்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் அப்படிங்கிறதுனால ப்ரெஷர் இருக்கிறதுனால அமைதி வருதா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜெலன்ஸ்கி அவர்கள், விட்டாப் அவர்கள் இவங்களாம் நாளைக்கு திரும்பவும் பேசி அமைதியை கொண்டு வர போறாங்களா, இல்ல திரும்பவும் இந்த பிரச்சனை மிக பெரும் அளவில் வெடிக்க போதா, என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு 4 பேத்துக்கு நம்ம போடக்கூடிய வீடியோக்களை ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்னு நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த பேர் உங்க சந்திக்க. ஸ்டே சேஃப். பை.